சோம்பேறி குருவி. பச்சை பசேல்னு மரங்களோட பறவைகளோட கலகல சத்தத்தோட அந்த ஊரு காலையில ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா துணியோட வீட்டுல மட்டும் காலையில நேரம் எப்பவுமே ரொம்ப கொடூரமா தான் இருக்கும். அதுக்கு காரணம் துணியோட பொண்ணு புஜ்ஜி குருவி. புஜ்ஜிக்கு சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகம். பகல் பூரா தூங்குறது தான் அவளுடைய வேலையே. நண்பர்களோட விளையாடுறதுக்கு கூட அவ வெளியில போக மாட்டா. ஒரு நாள் காலையில பன்னு கிளி, சின்ன காக்கா புஜ்ஜிய விளையாடுறதுக்கு கூப்பிடுறதுக்காக அவளுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ பன்னு வாசல்ல நின்னு, புஜ்ஜி புஜ்ஜி, இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கியா? சீக்கிரமா எந்திரிச்சு வா. இன்னைக்கு கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? நம்ம அந்த அரச மரத்துக்கு அடியில போய் விளையாடலாம். புஜ்ஜி புஜ்ஜி, சீக்கிரமா வா புஜ்ஜி, நம்ம போய் விளையாடலாம். விளையாண்டாதான் நம்மளுக்கு எக்ஸசைஸ் ஆகும். அது மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரவுண்ட்ல நம்மளுக்காக வெயிட் பண்றாங்க. அப்போ புஜ்ஜி எழுந்துச்சு வெளியில வரல. ரூமுக்குள்ள இருந்தே அவங்களுக்கு பதில் கொடுத்தா. அப்பப்பா, என்னடா விளையாட வாங்க வாங்கன்னு சும்மா தலை திங்கிறீங்க? எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கணும். நேத்து நைட்டு சரியா தூங்கல. கொஞ்ச நேரம் தூங்குற, நிம்மதியா விடுங்கடா. ஏ புஜ்ஜி, நீ சும்மா பொய் சொல்லாத. நேத்து நைட்டு 7 மணிக்கே படுத்து தூங்கிட்டேன்னு துணி ஆண்டி சொன்னாங்க. ஒரு மனுஷன் 12 மணி நேரம் தூங்குறதா? எந்திரிச்சு வா நீ. புஜ்ஜி கொஞ்சம் கோவமா, ஏ பண்ணு, நான் வரமாட்டேன்டா. எனக்கு விளையாடுறதெல்லாம் பிடிக்காது. விளையாண்டா வேர்வை ஊத்தும், காலெல்லாம் வலி எடுக்கும். அதனால நான் வரமாட்டேன். என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடுங்க. அப்போ துணி கோவமா சமையல் அறையில இருந்து வெளியில வந்து, பாத்தீங்களாடா பண்ணு, என் பொண்ணு எவ்வளவு பெரிய சோம்பேறி அப்படின்னு படுத்த இடத்துல இருந்து எந்திரிச்சு வரமாட்டேன்னு சொல்றா. நீங்க தான் அவளுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். என்ன பண்றது ஆண்டி, நாங்க எவ்வளவு கூப்பிடுறோம், ஆனாலும் அவ வரவே மாட்டேங்கிறா. அவளை எங்களால எதுவுமே செய்ய முடியாது. புஜ்ஜி, நீ அப்படியே படுத்து தூங்கு. நண்பர்கள் போனதுக்கு அப்புறமா டோனி குருவி ரொம்பவும் கோவத்தோட புஜ்ஜியோட ரூமுக்கு போய் அவ போத்திக்கிட்டு இருந்தா அந்த போர்வையை இழுத்து கீழே போட்டா. ஏ புஜ்ஜி, இப்ப நீ எந்திரிக்க போறியா இல்லையா? எப்பவுமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாடலான்னு கூப்பிட்டா நீ எந்திரிச்சு போகாம சோம்பேறியா படுத்து தூங்கிக்கிட்டே இருக்க. உன் வயசுல இருக்கிற பசங்க வீட்ல அம்மாவுக்கு எவ்வளவு உதவி செய்யறாங்கன்னு தெரியுமா? நீ மட்டும் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்க. புஜ்ஜி கண்ணை தொடச்சுக்கிட்டே எழுந்திருச்சு உட்கார்ந்தா. அம்மா, ஏம்மா என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க? நான் படுத்து தூங்குனா உங்களுக்கு என்ன நஷ்டம்? நான் எந்திரிச்சு உட்காந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கேனா? நான் உங்ககிட்ட எதுவுமே கேக்குறது இல்ல, சண்டை போடுறது இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்குமா எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அப்போ துணி ரொம்ப கோவமா, நீ எதுவுமே கலாட்டா பண்ணாம சைலண்டா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கியா? நீ வயசுக்கு வந்த பொண்ணு. முன்னாடி வர எதிர்காலத்துல ஸ்வயமா நீயே சம்பாதிச்சு உன்னோட காலு மேல நிக்கிறது வேண்டாவா? எதுவுமே என்கிட்ட ரகல பண்ணாம படுத்து நிம்மதியா தூங்குறேன்னு சொல்ற நீ? என்னோட கர்மம், உங்ககிட்ட எந்த வேலையும் சரியா செய்ய சொல்லவே முடியாம போயிடுச்சு. நேத்து பாத்திரம் கழுவுன அரைகுறையா கழுவிட்டு படுத்துட்டேன். முந்தா நேத்து துணி துவைக்க சொன்னா அதையும் அரைகுறையா செஞ்சு படுத்துக்கிட்டேன். என்னமா பண்ண சொல்றீங்க? நீங்க ஏதாவது வேலை சொல்லி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கே தெரியாம எனக்கு தூக்கம் வந்துருது. அதனாலதான் நானும் எதுவுமே பேசாம வந்து படுத்து தூங்குறேன். தூங்கும் போது நிம்மதியா கனவு கண்டுகிட்டு இருக்கேன். துணி கவலையா, உன்னோட கனவு காண்றதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நான் உனக்கு ஒரு முக்கியமான வேலை சொல்ல போறேன். நம்ம வயல்ல விதைங்கள போடுறதுக்காக, விதைங்கள வாங்குறதுக்காக நான் பட்டணத்துக்கு போக போறேன். நான் வரும்போது நாளைக்கு காலையில ஆயிடும். அப்போ புஜ்ஜி பாத்துட்டமா, என்னது நாளைக்கு காலையிலயா? அப்படின்னா நைட்டு முழுக்க நான் தனியா இருக்கணுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா? பயமா? கண்டிப்பா உனக்கு எந்த பயமும் இருக்காது. ஏன்னா நீ இருக்க போறது தனியா வீட்ல இல்லையே, வயல்லதான். வயல்ல காவலுக்கு இருந்துகிட்டே நைட்டு கரெக்டா 10 மணிக்கு கரண்ட் வந்த உடனே மோட்டர் போட்டு தண்ணி விடணும். நான் சொல்றது புரியுதா? புஜ்ஜி ரொம்ப ஷாக் ஆயிட்டா. என்னது, நான் தனியா நைட்டு நேரத்துல வயல்ல போய் காவலுக்கு இருந்துகிட்டு அங்க வேலை செய்யணுமா? ஐயோ, என்னால முடியாது. அங்க என்னால நிலத்துல எல்லாம் படுக்க முடியாது. சில்லுன்னு குளிர் எடுக்கும். ப்ளீஸ் நான் போக மாட்டேன். துணி கோவத்துல பல்ல கடிச்சுக்கிட்டு, என்னது, வயலுக்கு போய் வேலை செய்ய மாட்டியா? நான் உங்ககிட்ட சமாதானமா சொல்லிக்கிட்டு இருக்கல, உனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ போனோனா போய் தான் ஆகணும். கரெக்டா 7 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி போய் 10 மணிக்கு மோட்டரை ஆன் பண்ணி கரெக்டா
11 மணிக்கே மோட்டரை ஆஃப் பண்ணும். ஒரு நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆனாலும் வயல்ல தண்ணி நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் விளைச்சல் எல்லாம் நாசமாயிடும். நான் சொன்ன மாதிரி மட்டும் நீ வேலையை செய்யாம இருந்தனா நாளைக்கு காலையில நான் வந்த உடனே வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன். அப்போ புஜ்ஜி குருவி பயந்துகிட்டே, சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே வயலுக்கு போயிடுறேன். 1 மணி நேரம் தண்ணி விட்டா போதும்ல. நான் நீங்க சொன்ன மாதிரியே வயலுக்கு போறேன். இப்ப புரிஞ்சிச்சா? டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். சரியா 7 மணிக்கு கிளம்பி போயிடு. துணிக்குருவி பட்டணத்துக்கு கிளம்பிட்டான். புஜ்ஜி நாள் பூரா தூங்கிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தான் முழிச்சே பார்த்தா. சாப்பாடு கட்டி எடுத்துக்கிட்டு வயலுக்கு போவ அவ தயாரானா. ஆனா தரையில படுத்து தூங்குறது விருப்பம் இல்லாம அதுக்கு ஒரு யோசனைய யோசிச்சான். புஜ்ஜி அவ மனசுக்குள்ள, எங்க அம்மா என்னவோ என்ன வயலுக்கு போய் அங்கே படுத்து தூங்கு, அங்கே வயல்ல வேலை செய்யன்னு சொல்றாங்க. ஆனா வயல்ல கல்லு மண்ணு பூச்சி எல்லாம் இருக்கும். நான் எப்படி நிலத்து மேல படுக்கிறது? என்ன பண்றது? ஐடியா! வீட்ல இருந்து புடவையோ துணி ஏதாவது எடுத்துட்டு போறேன். 2 மரத்துக்கு நடுவுல கட்டி அதுல ஊஞ்சல் மாதிரி படுத்துக்கிட்டு அதுலயே சில்லுன்னு காத்துல தூங்குறேன். இதுதான் ஐடியா. அப்படியே செய்றேனா? அப்படி புஜ்ஜி அந்த ஊஞ்சலை எடுத்துக்கிட்டு வயலுக்கு போனா. 2 மாங்காய் மரத்துக்கு நடுவுல இருக்கிற கிளையில அந்த ஊஞ்சலை கட்டி அது மேல ஏறி படுத்து பார்த்தா. அப்பா, அடிக்கிற சில்லுன்னு காத்துக்கு ஆகாயத்துல நிலாவை பாத்துக்கிட்டு நட்சத்திரத்தை பாத்துக்கிட்டு சில்லுன்னு காத்துல அப்படியே தூங்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா 10 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டே இருக்கணுமே. தூங்கிட்டா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். சரி, அம்மா கொடுத்து விட்ட சாப்பாட சாப்பிடுறேன். புஜ்ஜி அவங்க அம்மா கட்டி கொடுத்த அந்த சாப்பாடு எடுத்து நல்லாவே சாப்பிட்டான். நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. காத்து சில்லுன்னு வீசிச்சு. புஜ்ஜியோட கண்ணு தானாவே மூட ஆரம்பிச்சது. அப்ப புஜ்ஜி அவனுடைய மனசுக்குள்ள, அம்மா, எனக்கு பயங்கரமான தூக்கம் வருது. என்னால சாப்பிட்டுட்டு நிக்கவே முடியல. தண்ணி ஊத்தணுமே. டைம் எவ்வளோ? அட, அம்மா சொன்ன டைம் வந்துருச்சு, 10 மணி. சரி, நான் போய் தண்ணி விட்டுட்டு வரேன். புஜ்ஜி கஷ்டப்பட்டு போய் அந்த தண்ணி மோட்டரை ஆன் பண்ணான். பைப்ல இருந்து தண்ணி ஃபாஸ்டா கொட்ட ஆரம்பிச்சுது. அந்த தண்ணி பொறுமையா வயலெல்லாம் போக ஆரம்பிச்சுது. அப்பா, மோட்டரை ஆன் பண்ணிட்டேன். அம்மா சொன்ன பாதி வேலையை இன்னைக்கு நான் முடிச்சிட்டேன். ஆனா இன்னும் 1 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கணுமே. ஆனா இந்த குளிர்ல இங்க நிக்கிறதுக்கு என்னால முடியாதுப்பா. சரி, போய் ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கண்ணு மூடி படுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் முழுப்பு தட்டால அப்ப வந்து ஆஃப் பண்றேன். அப்படி புஜ்ஜி திரும்பி வந்து அந்த ஊஞ்சல்ல ஏறி படுத்துக்கிட்டான். சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. தண்ணியோட சத்தம் கலகலன்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில அடுத்த 5 நிமிஷத்துலயே அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு. மணி 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 மணியே ஆச்சு. ஆனா புஜ்ஜிக்கு முழிப்பு வரல. மோட்டார் ஆன்லயே தான் இருந்துச்சு. தண்ணி அதிகமா வந்ததுனால அங்க இருக்கிற வரப்பு இல்லாம போய் பக்கத்துல இருக்கிற வயலுக்கும் தண்ணி போக ஆரம்பிச்சுது. காலையில 6 மணியாயி சூரியனும் வெளியில வந்தான். அப்பதான் பட்டணத்துக்கு போயிருந்த துணிக்குருவி நேரா வயலுக்கு வந்தா. அந்த காட்சியை பார்த்து அவளுக்கு ஒரு நொடி இதயமே நின்னு போச்சு. அப்போ துணிக்குருவி அதை பார்த்து ஷாக் ஆகி, ஐயோ, என்னோட வயலு முழுக்க தண்ணி நிறைஞ்சிருச்சே. என்னோட பயிரெல்லாம் நாசமா போச்சு. இந்த புஜ்ஜி தண்ணி ஆஃப் பண்ணலையா அப்படின்னு உடனே போய் மோட்டரை ஆஃப் பண்ணிட்டா. இந்த புஜ்ஜிக்கு நான் சொன்னது புரியலையா? எங்க இருக்கா இவ? புஜ்ஜி, ஏ புஜ்ஜி! அப்படி துணி கத்திக்கிட்டே தேடிக்கிட்டு இருக்கும்போது மரத்துக்கு நடுவுல இருக்கிற கிளையில ஊஞ்சலை கட்டிக்கிட்டு புஜ்ஜி குருவி நல்ல சொகுசா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. வயலை பார்த்ததும் எந்த அளவுக்கு துணிக்கு கவலையா இருந்துச்சோ பொண்ணு பார்த்து அந்த அளவுக்கு அவளுக்கு கோவம் வந்துச்சு. ஏய் சோம்பேறி புஜ்ஜி, எந்திரடி எந்திரடி! அப்போ புஜ்ஜி பதட்டமா கீழே விழுந்துட்டா. அம்மா, அம்மா, என்ன ஆச்சுமா? காலையில எதுக்கு அப்படி கத்திக்கிட்டு இருக்க? அப்போ துணி புஜ்ஜியோட கைய பிடிச்சுக்கிட்டு தண்ணி நிறைஞ்சிருக்கிற அந்த வயலை காட்டினா. எதுக்கு கத்துறேன்னு வேற கேக்குறியா? இங்க வா, அங்க பாத்தியா வயலு தண்ணில எப்படி நிறைஞ்சிருக்குன்னு? போட்ட பயிரெல்லாம் நாசமா போச்சு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 10 மணிக்கு மோட்டார் போட்டேனா 11 மணிக்கு ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். பண்ணி மாதிரி தின்னுட்டு நல்ல ஊஞ்சல் கட்டி படுத்து தூங்குறியா நீ? அப்போ புஜ்ஜி ரொம்பவும் பயந்து போய் கண்ணுல கண்ணீரோட, அம்மா, நான் மோட்டாரை ஆன் பண்ணேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுக்கலான்னு சும்மா தான் கண்ணு மூடினேன். அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டேன் போல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. பாவம் துணி அழுதுகிட்டே, என்னது? உன்னை மன்னிக்கணுமா? மன்னிக்க கூடிய வேலையாடி நீ செஞ்சிருக்க.
மோட்டர் போட்டுட்டு 11 மணிக்கு ஆஃப் பண்ணுன்னு சொன்னா நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு நைட்டு முழுக்க கரண்ட் பில்லு வேற ஏறி போயிருக்கும். வயலே நாசமாயிடுச்சு. உன்னை நம்பி இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்தனே, முதல்ல எனக்கு சொல்லணும். இப்போ பயிரும் நாசமாயி என்னோட வாழ்க்கையே நாசமா போச்சு. உன்னோட சோம்பேறித்தனத்தை நீ விட மாட்டியா? உன்னோட சோம்பேறித்தனத்தினால எவ்வளவு நஷ்டமாயிருக்கு பாத்தியா? துணிக்குருவி புஜ்ஜிய திட்டி கண்ணுல கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தா. புஜ்ஜி அவ தப்ப புரிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. சரியா அதே நேரத்துல அக்கத்து பக்கத்து வயலுக்கு சொந்தக்காரங்களான லூசிபுரா, சோட்டுக்கிளி, சிச்சு காக்கா எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்போ சோட்டுக்கிளி தூரத்துல போய் நின்னுக்கிட்டு, துணி துணி வந்துட்டியா? நீ எப்ப வந்த பட்டணத்துல இருந்து? துணி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொன்னா. நான் கஷ்டத்தோட இருந்தா நீங்க எல்லாம் சந்தோஷத்துல வரீங்க. அப்படி என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? எங்க 3 குடும்பத்தையும் நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து காப்பாத்திருக்கீங்க. எவ்வளவு பெரிய அபாயத்துல இருந்து நீங்க எங்களை காப்பாத்திருக்கீங்க. இதுக்கு சந்தோஷப்படாம அழுந்துகிட்டு இருக்க முடியுமா? துணி, நீங்க செஞ்சிருக்கிற இந்த உதவிய எங்க வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டோம். அம்மா புஜ்ஜி, நீ எங்களுக்கு எவ்வளவு பெரிய நல்லது செஞ்சிருக்க. உனக்கு ரொம்ப நன்றிமா. அப்போ துணிக்குருவி ரொம்ப ஆச்சரியமா, என்ன நீங்க? என் பொண்ணு மோட்டார் போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணாம படுத்துக்கிட்டா. பயிரெல்லாம் நாசமா போச்சுன்னு நான் அழுந்துகிட்டு இருந்தா நீங்க வந்து புஜ்ஜிக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? 2-3 நாளா எங்க மோட்டார் ரிப்பேரி ஆகி பயிருக்கு தண்ணி ஊத்த முடியாம வெயிலுக்கு பயிரெல்லாம் காஞ்சு போயிருந்துச்சு. நேத்து போய் மோட்டார்காரனை கூப்பிட்டா அவனும் ரிப்பேரி பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். எங்க பயிரு வெயில்ல காஞ்சு போய் செத்து போயிடும்னு நினைச்சு நேத்து நைட்டு முழுக்க நாங்க 3 பேரும் தூங்காம அழுதுகிட்டு இருந்தோம். ஆமாம் துணி, காலையில வந்து எங்க பயிரெல்லாம் என்ன ஆயிருக்குமோ, எங்க வாழ்க்கை இங்கிக்கே முடிஞ்சு போச்சு, நடு ரோட்ல நிக்க வேண்டியதுதான் வந்து பார்த்தா எங்க வயலு முழுக்க தண்ணி நிறைஞ்சு பயிரெல்லாம் பச்சை பசேல்னு நிறைஞ்சிருக்கு. துணி ஆச்சரியமா, உங்களோட வயலுக்கு தண்ணி எப்படி வந்துச்சு? உங்க மோட்டார் தான் ரிப்பேரி ஆயிருக்கே. அப்ப லூசி சிரிச்சுக்கிட்டே, அதான் மேஜிக் துணி. நேத்து நைட்டு புஜ்ஜி 10 மணிக்கு மோட்டார் போட்டுட்டு 11 மணிக்கு ஆஃப் பண்ணாம அப்படியே படுத்து தூங்கிட்டா. அவ தூங்குனதுனால மோட்டரு ஆன்லயே இருந்ததுனால தண்ணி முழுக்க எங்க 3 பேரோட வயலுக்கு வந்திருக்கு. இதனால காலையில காஞ்சு போயிடும்னு நாங்க பயந்துகிட்டு இருந்த வயலு பச்சை பசேல்னு தண்ணில நிறைஞ்சு நிக்குது. துணி, ஒருத்தர் செய்யற தப்பால மத்தவங்களுக்கு நல்லது நடக்கும்னு பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க? இன்னைக்கு உன் பொண்ணு புஜ்ஜி செஞ்ச இந்த வேலையால இன்னைக்கு எங்க பயிரெல்லாம் காப்பாத்தப்பட்டிருக்கு. 2 நாள்ல வெயில் அடிச்சா உன்னோட வயல்ல இருக்கிற தண்ணியும் காஞ்சிடும். நீ கவலைப்படாத. துணிக்கு விஷயம் புரிஞ்சுது. இப்பதான் அவளுக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. அப்பா, இதுதானா சங்கதி? புஜ்ஜியோட சோம்பேறித்தனம் இன்னைக்கு உங்களுக்கு நல்லதே நடந்திருக்கா? புஜ்ஜி மட்டும் இல்லனா உங்க வயலெல்லாம் நாசமா போயிருக்கும். அப்பா, நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன். சோட்டு, சிச்சு, லூசி 3 பேருமே அவங்கவங்க வயலுக்கு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. துணிக்குருவி இப்பதான் சமாதானமா நேரா அவ பொண்ணான புஜ்ஜி கிட்ட வந்தா. புஜ்ஜியோட தோள்ல கைய போட்டு புஜ்ஜிய பார்த்து இப்படி சொன்னா, பாத்தியா புஜ்ஜி, உன்னோட சோம்பேறித்தனத்தினால மத்தவங்களுக்கு நல்லதே நடந்திருக்கு. மத்தவங்களுக்கு நல்லது நடந்ததுனால நான் இன்னைக்கு உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன். சரி, அழுவாத. அப்போ புஜ்ஜி கண்ணுல இருக்கிற கண்ணீரை தொடச்சு, அம்மா, நீங்க என்ன திட்டினீங்களேனோ, அவங்க என்ன பெருமையா பேசினாங்கன்னோ நான் இப்போ அழுந்துகிட்ட இல்ல, சந்தோஷமாவும் இல்ல. ஒருவேளை அவங்களும் மோட்டார் ஆன் பண்ணிட்டு தண்ணி விட்டுருந்த, நானும் தண்ணி விட்டுருந்தா நம்மளோட வயலும் நாசமாயி மத்தவங்களோட வயலும் நாசமாயிருக்கும். இந்த விளைச்சலுக்காக எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்னோட சோம்பேறித்தனத்தினால, என்னோட தூக்கத்தால மத்தவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது. என் தூக்கம் இன்னொருத்தர் மேல ஆதாரமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதை கேட்டு துணி ரொம்பவும் சந்தோஷமா, புஜ்ஜி, நீ செஞ்ச தப்ப நீ உணர்ந்துட்ட, நீ கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட, நீ மாறிடுவேன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அம்மா, என்னோட சோம்பேறித்தனத்தினால இதுக்கப்புறம் யாருக்குமே நஷ்டம் வரக்கூடாது. எல்லாருக்கும் நான் நல்லதுதான் செய்யணும். எல்லாருக்கும் மட்டும் இல்லம்மா, உங்களுக்கு கூட இனிமே என்னால எந்த நஷ்டமும் வராது. உங்க வேலைக்கு உங்க கூட நான் உதவியா இருப்பேன். இனிமே சோம்பேறியா இருக்கவே மாட்டேம்மா. இதுதான் என்னோட பேச்சு. துணி அவளுடைய பொண்ணோட பேச்ச கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அப்படி எதிர்பாராத விதமா புஜ்ஜி செஞ்ச ஒரு சின்ன தவறு
எல்லாருக்குமே நல்லது பண்ணது மட்டும் இல்லாம புஜ்ஜி கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்துச்சு. அன்னையில இருந்து புஜ்ஜி அவளுடைய சோம்பேறித்தனம் எல்லாத்தையுமே விட்டுட்டா. எப்பவுமே சுறுசுறுப்பா போய் விளையாடிக்கிட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு பெரிய உதவியாவே வாழ்ந்துகிட்டு இருந்தா. மழையில் காப்பாற்றிய சோம்பேறி பறவைகள். பறவைகளோட ஊர்ல வாழ்க்கை எப்பவும் போலவே போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருந்தாங்க. இதுல புஜ்ஜி குருவி, சின்ன காக்கா, பன்னு கிளி மட்டும் எப்பவும் எந்த வேலையும் செய்யாம ரொம்பவும் சோம்பேறித்தனமா தான் இருப்பாங்க. இவங்க 3 பேரும் டிகிரி ஹோல்டர்ஸ். ஆனாலும் வேலைக்கு போகாம வெட்டியா தான் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில வீட்ல எழுந்திருக்காம இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற தான் பொண்ணு புஜ்ஜிய பார்த்து துணி ரொம்பவும் கோவப்பட்டான். சத்தமா கத்தி அவளை எழுப்புனா. ஏ புஜ்ஜி, முதல்ல எந்திரிடி. சூரியன் நெத்திக்கு மேல வந்தா கூட இன்னும் வெச்சிட்டு போத்திக்கிட்டு அப்படியே படுத்து தூங்குறியே, உனக்கு பொறுப்புங்க இருக்குதா இல்லையா? புஜ்ஜி கண்ணை தொடச்சுக்கிட்டு ரொம்ப கோவமா, ஐயோ அம்மா, என்னம்மா இன்னும் 8 மணி கூட ஆகல. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? நைட்டு முழுக்க அந்த டிகிரி புக்க படிச்சு எனக்கு தூக்கமே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குனா என்ன உங்களுக்கு? அப்போ துணி கோவமா, என்னது டிகிரி புக்ஸா? அந்த டிகிரி முடிச்சு எவ்வளவு வருஷங்களாச்சு, இன்னும் அந்த டிகிரி சர்டிபிகேட் எல்லாம் ஒரு மூலையில தான் விழுந்து கிடக்குது. நீங்க வேலைக்கு போற மாதிரியே தெரியல. நீ சோட்டுவோட பையன் பன்னு, சிச்சுவோட பையன் சின்னு சரியான சோம்பேறிங்க. சோட்டு கிளி அவளுடைய வீட்டுல பன்னுவ பார்த்து ரொம்ப கோவமா, ஏ பன்னு, முதல்ல எந்திரிச்சு வெளிய போ. சாப்பிட்டு உட்கார்றதா உன் வேலை. வயலுக்கு போய் துணி சித்திக்கு ஹெல்ப் பண்ணு சொன்னா அது முடியாது. அந்த புஜ்ஜி சின்ன கூட சேர்ந்து சோம்பேறி ஆயிட்ட. அப்போ பன்னு கிளி தூங்கிக்கிட்டே, ஐயோ அம்மா, நீங்க வேற. இங்க பாருங்கம்மா, நாங்க நல்லா படிச்சவங்க இந்த கிராமத்துல போய் வேலை செய்யனா எங்களால செய்ய முடியுமா? எங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்கணும்ல. இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா ரொம்பவும் கோவமா சின்னுவ பார்த்து, உன்னை ஃப்ரீயா விடணுமா? வீட்ல உக்காந்துக்கிட்டு சோம்பேறியா இருக்கிறதுக்கு அந்த புஜ்ஜி பன்னு கூட உக்காந்து சுத்துறதுக்கு மார்க்கெட்டுக்கு போய் பொருளுங்களை வாங்கிட்டு வரலாம்ல. அதுக்கு சின்னு சிரிச்சுக்கிட்டே, ஹலோ மம்மி, என்னாலலாம் இந்த வெயில்ல மார்க்கெட்டுக்கு போய் பொருளுங்களெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. இங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வெயிட் பண்றாங்க. நான் கிளம்புறேன், பாய். அப்படி குழந்தைங்க 3 பேருமே அவங்க அம்மாக்கள் கிட்ட திட்டு வாங்க முடியாம ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கு கீழே போய் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புஜ்ஜி குருவி, நம்ம அம்மா உங்களுக்கு டெய்லி காலையில நம்மள திட்டலனா அவங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகல போல தெரியுது. ஆமா புஜ்ஜி, நம்ம வீட்ல நம்ம அம்மா உங்களுக்கு நம்மள பார்த்தா எப்படி தோணுதோ, யாரோ எதிரிய பாக்குற மாதிரியே பாக்குறாங்க. ஆமா ஆமா, இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்மள பார்த்தா வெறும் வயித்தறிச்சல். அங்க பாத்தியா, யாரோ வராங்க, மகி ஆண்டி, லூசி ஆண்டி வந்துகிட்டு இருக்காங்க. நம்மள பார்த்து ஏதாவது சொல்லாம இங்க இருந்து போகவே மாட்டாங்க. அப்பதான் மகிக்கழுகு அங்க வந்து சிரிச்சுக்கிட்டே, என்னங்கடா டிகிரி ராஜாங்களா? உங்களுக்கு இந்த மரத்துக்கு கீழே தான் டிகிரிக்கு போஸ்டிங் கொடுத்து இங்க வேலை போட்டு கொடுத்திருக்காங்களா? அப்போ லூசி சிரிச்சுக்கிட்டே, ஆமா மகி, இந்த ஊருக்குள்ள இவங்களுக்கு இந்த மரத்துக்கடியில தான் போஸ்டிங் போட்டு கொடுத்திருக்காங்க. இந்த ஊருக்கே இவங்க தானே ராஜாவே. புஜ்ஜி பெருமையா, லூசி ஆண்டி, ஆமா, இந்த ஊருக்கு நாங்க தான் ராஜாவுங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது லாஸ் இருக்கா? சொல்லுங்க. படிச்சவங்களுக்கு யோசனை பெருசா தான் இருக்கும். என்ன? புஜ்ஜி கரெக்டா சொன்ன புஜ்ஜி. ஆமா, நாங்க எந்த வேலை செஞ்சாலும் பிளான் பண்ணி யோசிச்சு தான் செய்வோம். உங்கள மாதிரி வயல் வேலை எல்லாம் செய்ய மாட்டோம். மகிக்கழுகு கோவமா, போதும் போதும், நாளைக்கு மழை வந்தா உங்களோட பிளானிங் என்னன்னு நாங்களும் பார்க்கதானே போறோம். சோம்பேறிங்களா? வா லூசி, இந்த சோம்பேறிங்க கிட்ட பேசி எதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம்? மகியும் லூசியும் அவங்கள திட்டிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. ஆனா பசங்க 3 பேர் அவங்க சொன்னதை பெருசா எடுத்துக்காம அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருந்தாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. அந்த ஊர் வானிலையில ஒரு மாற்றம் வந்துச்சு. எப்பவுமே வெயிலோட இருந்த அந்த ஊர்ல இப்போ ஆகாயம் முழுக்க மேகமூட்டமா இருந்துச்சு. யாரோ எதிர்பார்க்காத அளவுக்கு கிராமத்துல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. முதல் 2 நாள் சாதாரணமா பெஞ்சுக்கிட்டு இருந்த அந்த மழை 3வது நாள் ரொம்பவே அதிகமாச்சு. இடைவிடாம இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சில நாட்களுக்கு அப்புறமா காலையில 8 மணிக்கு
அந்த ஊரு இப்போ நரகமா மாறிடுச்சு. பாவம் சின்ன காக்கா ரொம்பவும் வருத்தமா, அம்மா எந்திருங்கம்மா, நம்ம ஊரு டேம் உடைஞ்சு போய் தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள அடிச்சுக்கிட்டு வருது, எந்திரிங்கம்மா. அதை கேட்டதுமே சிச்சு காக்கா ரொம்ப பதட்டமா, என்னது, டேமே உடைஞ்சு போச்சா? அப்படின்னா ஊர் முழுக்க தண்ணி வந்துரும். ஐயையோ, நம்ம வீட்டுக்குள்ள கூட தண்ணி வந்துருமே. துணிக்குருவி வெளியில வந்து சத்தமா, ஃப்ரெண்ட்ஸ், ஊர் முழுக்க தண்ணி வந்துருச்சு, நம்ம வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துரும். சீக்கிரமா எல்லாரும் உயரமான இடத்துக்கு வந்துருங்க. சோட்டு அவளுடைய புள்ளையான பன்னு கிட்ட, பன்னு, எந்திரா, பொருளுங்களை எடுத்துக்க, தண்ணி ஃபாஸ்டா வருதா, நம்ம உயரமான இடத்துக்கு போணும். பறவைங்க எல்லாரும் அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. எல்லாருமே வீட்டு மாடியில போய் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்களான புஜ்ஜி, பன்னு, சின்னு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு கூரை மேல ஏறி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஊரை சுத்தி பயங்கரமான வெள்ளம். என்னென்ன கொஞ்ச நேரத்துல அந்த வெள்ளத்துல ஊரே முழுகிடும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வெள்ளம் பயங்கரமா இருந்துச்சு. புஜ்ஜி, சின்னு, அங்க பாருங்க, ஆறு மாதிரி ஆயிருக்கு நம்ம ஊரு. ஊரு முழுக்க தண்ணி தான். அப்போ புஜ்ஜி ரொம்ப பதட்டமா, ஏ பன்னு, அங்க பாத்தியா, நம்ம மாட்டு கொட்டாயில இருந்து மாடெல்லாம் கயிறை கழட்டிக்கிட்டு அந்த தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. ஐயோ பாவம் அதுங்க. டேய், ஆமாண்டா, அது வாய் பேச முடியாத ஜீவங்க. அப்படியே விட்டுட்டா தண்ணிலேயே செத்துரும். பன்னு ரொம்ப பயந்து போய், என்னது, இந்த தண்ணியில இறங்கி நம்ம அந்த மாடுங்களை காப்பாத்துறதா? நம்ம இறங்குனா நம்மளே செத்துருவோம். புஜ்ஜி குருவி தைரியமா, இல்லடா பன்னு, படிச்ச நம்ம புத்திய இப்பதான் உபயோகப்படுத்தணும். தண்ணி காத்துக்கு எந்த திசைக்கு போகுதுன்னு பாருங்க. தண்ணி எல்லாம் அங்கே பக்கத்துல இருக்கிற மலை பக்கத்துல தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம சீக்கிரமா அந்த உயரமான மலை பகுதிக்கே போயிடணும். ஏய், ஆமாண்டா, நம்ம கிட்ட தான் படகு இருக்குல்ல. இந்த தண்ணியிலேயே படகுல போய் எப்படியாவது அந்த மாடுங்களை நம்ம காப்பாத்தியாகணும். 3 பேருமே அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு, பலகையை வச்சு, சில குச்சிங்களை வச்சு ஒரு பரிசல் மாதிரி தயார் பண்ணி அந்த மாடுங்க பக்கத்துல வந்து சேர்ந்தாங்க. புஜ்ஜி அந்த மாட்டோட கழுத்துல இருக்கிற கயிறை பிடிச்சுக்கிட்டு, இங்க பாரு மாடு, பயப்படாத, நான் உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன். இந்த கயிறை பிடிச்சுக்கிறேன், நீ தண்ணியில நீச்சல் அடிச்சுக்கிட்டே மலை பக்கம் வந்துரு. பன்னு இன்னொரு மாட்டு கிட்ட போனா. டேய் சின்னு, உன் கையில இருக்கிற கயிறை விட்டுறாதடா. விட்டா மாடு தண்ணியில முழுங்கி போயிடும். அத அந்த பலகை மேல ஏத்திக்கும். சின்னு கண்ணுக்குட்டிய காப்பாத்தினா. இந்த கண்ணுக்குட்டி பாதுகாப்பா தான் இருக்கு. சரி வாங்க, நம்ம எல்லாரும் அந்த மலை பகுதிக்கு போலாம். பசங்க 3 பேரும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த வெள்ள நீர்ல தவச்சிக்கிட்டு இருந்த மாடுகளை, கண்ணுக்குட்டிங்களை காப்பாத்தி அந்த ஊர்ல உயரமா இருக்கிற மலைக்கு மேல அந்த கண்ணுக்குட்டியையும் மாடுகளையும் கொண்டு போய் சேர்த்தாங்க. மாடும் கண்ணுக்குட்டியும் உயிர் தப்பிச்சதுனால இப்போ சந்தோஷமா இருந்தாங்க. அந்த மாடுகளை பார்த்து பசங்க 3 பேரும் கூட சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த மலைக்கு மேலிருந்து ஊரை பார்த்தவங்களுக்கு ஒரு பயங்கரமான காட்சி தெரிஞ்சது. அம்மா, அம்மா, டேய் சின்னு, அங்க பாருடா, எங்க அம்மா இருக்கிற குடிசை வீடு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போகுது. ஐயோ, எங்க அம்மா வேற குடிசைக்குள்ள இருக்காங்க. அப்போ பன்னு ஷாக் ஆகி, ஐயோ கடவுளே, எங்க அம்மா கூட தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறாங்க. எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்தணும். சின்ன காக்கா அழுதுகிட்டே, ஐயோ, எங்க அம்மா கூட தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறாங்க. தண்ணி வேற ரொம்ப ஃபாஸ்டா வருது. அவங்க அந்த முள்ளு பொதருக்குள்ள போய் சேர்ந்துட்டாங்கன்னா அப்படியே அவங்க செத்து போயிடுவாங்க. புஜ்ஜி குருவி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, அழுவாதீங்கடா, நம்ம டிகிரி படிச்சிருக்கோம். நம்ம மூளைய இப்பதான் நம்ம வேகமா உபயோகப்படுத்தணும். மரம் இருக்கிற இடத்துல தண்ணி அவ்வளவு வேகமா போகாது. நம்ம மரத்துங்களோட கொம்பைய பிடிச்சுக்கிட்டு மெதுவா தண்ணிக்குள்ள இருக்கிற நம்ம அம்மா அவங்கள காப்பாத்திரலாம். அந்த மரத்தோட கிளைங்க மூலமா நம்ம அம்மா அவங்கள நம்ம பிடிச்சிடலாம். ஆமா புஜ்ஜி, அங்க பெரிய பெரிய மரங்க இருக்கு. அந்த மரங்களோட கிளைங்க தண்ணிக்கு கீழே தான் இருக்கு. நம்ம அது மூலியமாவே நம்ம அம்மா அவங்கள எப்படியாவது காப்பாத்திரலாம். ஆமா ஆமா, நம்ம அம்மாங்களை நம்ம காப்பாத்தி தான் ஆகணும். அப்படி பசங்க 3 பேருமே அவங்க அம்மாக்களை காப்பாத்துறதுக்காக வேகமா போய்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சோட்டு கிளி, சிச்சு காக்கா, துணிக்குருவி 3 பேருமே அந்த வெள்ள நீர்ல மாட்டிக்கிட்டு தண்ணியில முழுகிக்கிட்டோம் எழுந்திரிச்சுக்கிட்டோம் இருந்தாங்க. எங்களை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நாங்க தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறோம். அப்போ சோட்டு, ஐயோ, என்னால மூச்சு வாங்க முடியல. பன்னு, எங்கப்பா இருக்க? அப்பா சின்னு, எங்கப்பா இருக்கு? நான் செத்து போறேன், என்ன காப்பாத்து. புஜ்ஜி மேல நின்னு சத்தமா கத்தி, அம்மா பயப்படாதீங்க, நாங்க இங்கதான் இருக்கோம். இந்த மரத்தோட கிளைங்களை புடிச்சுக்கிட்டு தண்ணியில இறங்குறோம்.
நீங்க எங்க கைய கட்டியா பிடிச்சுக்குங்க. பன்னு அந்த கொடிய பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டே, மம்மி என் கைய பிடிச்சுக்குங்க. சொட்டு மம்மி என் கைய கட்டியா பிடிச்சுக்குங்க. அப்போ சின்ன காக்காவும் அந்த தண்ணியில குதிச்சு, சிச்சு மம்மி நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன், இந்தாங்க இந்த கிளைய கட்டியா பிடிச்சுக்குங்க. அந்த தண்ணியோட வேகம் அதிகமா இருந்து பசங்களையும் அந்த தண்ணி இழுக்கத்தான் செஞ்சது. ஆனா அவங்க உயிரை பணயமா வச்சு அந்த தண்ணியிலே நீச்சல் அடிச்சுக்கிட்டு போய் அவங்க அம்மாக்களோட உயிரை காப்பாத்துறாங்க. புஜ்ஜி துணியோட கைய போய் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டான். அதே மாதிரி பன்னுவும் அவங்க அம்மாவை பிடிச்சுக்கிட்டான், சின்னுவும் அவங்க அம்மாவை பிடிச்சுக்கிட்டான். புஜ்ஜி அவனுடைய சக்தி எல்லாத்தையுமே உபயோகம் செஞ்சு, பன்னு, சின்னு, சீக்கிரமா கயிறால மேல இழுங்க. இந்த தண்ணி ரொம்ப ஃபாஸ்டா வருது. இந்த தண்ணி வர ஸ்பீடுக்கு மறுபடியும் நம்மள தண்ணிக்குள்ளேயே இழுத்துக்கிட்டு போகுது. அப்போ பன்னு கிளி சத்தமா, இழுக்கிறேன்டா இழுக்கிறேன். எங்க அம்மாவும் மெதுவா கைய பிடிச்சுக்கிட்டு மேல வராங்க, நான் ஃபாஸ்டா தான் இழுக்கிறேன். சின்ன காக்கா ரொம்ப டயர்டா, அப்போ எல்லாரும் மேல வந்துட்டாங்க, வாங்க நம்ம அந்த மலை மேல போலாம். பசங்க 3 பேருமே அவங்க உயிரை பணயமா வச்சு அவங்க அம்மாக்களை காப்பாத்தி உயரமா இருக்கிற அந்த மலைக்கு மேல கூட்டிட்டு போய் உட்கார வச்சாங்க. அவங்க எல்லாரும் இப்ப ரொம்ப சேஃபா இருந்தாங்க. ஏற்கனவே அந்த இடத்துல மகிக்கழுகு அப்புறம் லூசிபுராவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அம்மாக்கள் 3 பேருமே கண்ணு திறந்து முன்னாடி பார்த்தப்போ பிள்ளைங்க 3 பேரும் தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து இவங்க 3 பேரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. புஜ்ஜி, என்னோட தங்கமே, இன்னைக்கு நீதாம்மா என்ன காப்பாத்திருக்க. உன்னோட புத்திசாலித்தனத்தினால தான் இன்னைக்கு நீ என்ன காப்பாத்திருக்க. எப்பவுமே உன்னை சோம்பேறின்னு சொல்லுவேன், இன்னைக்கு நீ மட்டும் இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன். அப்போ சோட்டு கிளி பன்னுவை பார்த்து, ஆமாண்டா பன்னு, இவ்வளவு நாளா உங்களை நாங்க சோம்பேறிங்க நினைச்சு திட்டிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா நாங்க செத்து போயிருப்போம். எங்களுக்கு நீங்க தான் கடவுளே. சிச்சு காக்கா சின்னுவை பார்த்து, என்னோட மகனே சின்னு, நீ எனக்கு உயிர் கொடுத்த அப்பாடா. உன்னோட புத்திசாலித்தனத்தினால இன்னைக்கு நீ எங்களை காப்பாத்திருக்க. மகிக்கழுகு பக்கத்துல வந்து, பசங்களா எங்களையும் மன்னிச்சிடுங்க. நாங்களும் நீங்க படிச்சுட்டு வேலைக்கு போகாம சுத்திக்கிட்டு இருக்கிற சோம்பேறிங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க படிச்ச படிப்புக்கு உங்களோட புத்தியை உபயோகப்படுத்தி பசுமாடுங்களை உங்க அம்மா உங்களை எப்படி காப்பாத்துனீங்கன்னு நாங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். எங்களை மன்னிச்சிடுங்க. ஆமா பசங்களா, எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களோட அனுபவத்துக்கு முன்னாடி நீங்க புத்திசாலிங்கன்னு இன்னைக்கு நிரூபிச்சிட்டீங்க. புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல மகி ஆண்டி, லூசி ஆண்டி, நாங்க வேலைக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற சோம்பேறிங்கன்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா கஷ்டம் பிரச்சனைன்னு வந்தா அதை எப்படி எதிர்க்கணும் அப்படின்னு எங்களோட புத்திசாலித்தனம் எங்களுக்கு இன்னைக்கு காட்டி கொடுத்துருக்கு. நாங்க சோம்பேறிங்களா உக்காந்துக்கிட்டு எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா பிரச்சனை வந்தா எப்படி எதிர்க்கணும், இந்த கிராமத்துல எப்படி சமாளிக்கணும்னு நாங்களும் யோசிச்சு வச்சிருந்தோம். சின்னு சிரிச்சுக்கிட்டே, மம்மி அதெல்லாம் இருக்கட்டும், இனிமே காலையில எங்களை திட்டுறத நிறுத்துறீங்களா இல்லையா? சிச்சு காக்கா அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, ஆஹா, என்ன ஆசைடா உனக்கு. நீ எங்களை காப்பாத்துனேன்னு காலையில உன்னை எழுப்பாம விட்டுருவேனா? நாளைக்கு காலையில இருந்து பாரு எவ்வளவு சீக்கிரம் எழுப்புறேன்னு. எல்லாரும் அதை கேட்டு சத்தமா சிரிச்சாங்க. இப்போ அந்த மலை முழுக்க அவங்க சிரிப்பு சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. வெள்ளம் எல்லாமே முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா பறவைங்க எல்லாரும் இப்போ சின்ன பசங்களான புஜ்ஜி, பன்னு, சின்ன 3 பேருமே பாராட்ட ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் சோம்பேறி பறவைங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த அவங்க பேரை புத்திசாலி புள்ளைங்க, வீரமான புள்ளைங்கன்னு அந்த ஊச்சனங்க கூப்பிட ஆரம்பிச்சாங்க. பசங்க சோம்பேறித்தனமா இருந்தாலும் கஷ்டம்னு வரும்போது ஊர்ல இருக்கிற அத்தனை பேரோட உயிரையும் காப்பாத்துனாங்க.